இந்த வருடம் சித்திரை 1 2026 ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்க இருக்கிறது. தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது அப்படின்னாலே நம்ம அனைவருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சித்திரை 1 முதல் நாள் நம்ம அடியெடுத்து வைக்க போகிறோம். புது வருடத்தில் நம்ம செய்யக்கூடிய அனைத்துமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். புதுசாக தொழில் தொடங்குறவங்களாம் நினச்சிட்டு இருப்பாங்க, இந்த வருடத்தில் இருந்தாவது என்னோட தொழில் மேன்மேலும் வளரணும், வற்றாத செல்வ வளம் பெருகணும், கடன் இல்லாமல் வாழ்க்கை நடத்தணும் அப்படிலாம் நினைப்பாங்க. அது உண்மைதாங்க, எல்லாருமே நினைக்கிறது தான். அப்படி நம்ம வீட்டில் எப்பொழுதும் செல்வம் நிறைந்திருக்கவும் மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கவும் முக்கியமாக வாங்க வேண்டிய பொருட்கள் 3 பொருட்கள் வாங்கி வைத்தாலே போதும். சித்திரை 1 அன்று தமிழ் புத்தாண்டன்று. இந்த வருடம் ஸ்ரீ பராபவ வருடம் தொடங்க இருக்கிறது. இந்த வருடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே அந்த வருடம் முழுவதும் நமக்கு எப்பொழுதுமே பணத்துக்கு தட்டுப்பாடு வரக்கூடாது, வறுமை என்பதே இருக்கக்கூடாது. அதற்காக நம்ம வாங்க வேண்டிய பொருளை முதல் கல்லுப்பு. நம்ம எல்லாருமே வாங்கக்கூடிய ஒரு பொருள் தான். எப்போ பாரு கல்லுப்பு தானே வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கல்லுப்பை நீங்கள் வாங்கி வச்சு பாருங்கள். வாங்கி வைக்கிறவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயுமே ஓரளவு பணத்தட்டுப்பாடு இல்லாமல் வாழ்க்கை ஸ்மூத்தாக தான் போகும். இல்லைன்னு சொல்லாமல் ஓரளவு அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுற அளவுக்காவது வசதி வாய்ப்பு இருக்கும். கல்லுப்பு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்த பொருள். இந்த பொருளை நம்ம அன்றைய தினத்தில் வாங்கிட்டு வந்து வைக்கணும். இரண்டாவது வாங்க வேண்டிய பொருள் துவரம் பருப்பு. செவ்வாய் பகவானுக்கு உரிய நாள், முருகக் கடவுளுக்கும் உரிய நாள். செவ்வாய்க்கிழமை தமிழ் புத்தாண்டு வர்றதுனால அன்று நம்ம துவரம் பருப்பு நம்ம வீட்டில் வாங்கி பூஜை அறையில் வைக்கணும். மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருள் முக்கியமான ஒரு பொருளுங்க, பஞ்சாங்கம். நம்ம வீட்டில் பஞ்சாங்கம் வாங்கி வச்சோம் அப்படின்னாலே செல்வ வளர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். முன்பெல்லாம் வயசானவங்க வீட்டுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வச்சுருப்பாங்க. ஏதாவது பஞ்சாங்கத்தில் பார்க்கணும் அப்படின்னா யாருக்கிட்டையும் போய் கேட்க மாட்டாங்க, அவங்க வீட்டிலே வச்சுருப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து பார்த்து உடனே நல்ல நேரம் ராகு காலம் யமகண்டம் பார்த்து உடனே சொல்லிடுவாங்க. அப்போல்லாம் மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். நம்ம இப்போலாம் ஓடி ஓடி உழைக்கிறோம், நேரமே இல்லை, சிரிக்க நேரம் இல்லை, உட்காந்து சாப்பிட கூட நேரம் இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு வேலை பளு அதிகமாகிடுச்சு. வேலை இருக்கோ இல்லையோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சி செய்கிறோம் அப்படின்னா பஞ்சாங்கத்தை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்ம வீட்டிலே பஞ்சாங்கம் இருந்தால் அதை எடுத்து பெரியவங்கள்ட்ட கொடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு இல்லைனாலும் நம்ம வீட்டில் பஞ்சாங்கம் வீட்டில் இருந்தாலே ரொம்ப நல்லது. இந்த 3 பொருட்களையும், அதாவது கல்லுப்பு, துவரம் பருப்பு, பஞ்சாங்கம், இந்த 3 பொருளையும் சித்திரை 1 அன்று வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வைத்து பூஜை பண்ணிய பிறகு அதை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த 3 பொருட்களும் முக்கியமாக வாங்கணும். அடுத்து வாங்க வேண்டிய பொருள் மல்லிகைப்பூ. வாசனை மிகுந்த மகாலட்சுமி கடாட்சம் பொருந்திய மல்லிகைப்பூவை அன்றைய தினத்தில் வாங்கணும். அடுத்தது சிவப்பு நிற மலர், கனகாம்பரம் வாங்கலாம். செம்பருத்தி, அலரிப்பூ, இந்த மாதிரி பூக்களை அன்றைய தினத்தில் வாங்கி நம்ம வீட்டில் உள்ள சாமி படங்களுக்கு போடலாம். வாசனை மிகுந்த பொருள் ஏலக்காய், அதோடு பச்சரிசி, குண்டு மஞ்சள் அல்லது விரலி மஞ்சள், எந்த மஞ்சள் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுமோ அந்த மஞ்சளை வாங்கிட்டா கூட போதும். இந்த பொருட்களை எல்லாம் சித்திரை 1 செவ்வாய்க்கிழமன்று காலையில் வாங்கணும். இந்த பொருளை எல்லாம் வாங்கி பூஜை அறையில் வைத்து ஒரு விளக்கு ஏற்றி வைத்து மனதார குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனமுருகி வேண்டிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அந்த பொருளெல்லாம் அந்த இடத்துல பூஜை அறையில் அப்படியே இருக்கட்டும். அதன் பிறகு நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். முழு நம்பிக்கையோடு பிறக்க போகின்ற வருடத்தன்று இந்த பொருட்களை எல்லாம் வாங்கி வைங்க. செல்வ செழிப்பு உண்டாகும். சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.